ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சிறுகடி காசு. இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். முத்துவோட பாட்டி முத்துவோட அப்பாட்ட மனோஜ் கல்யாண செலவுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இருக்கிற பணத்தை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இது கேட்ட உடனே விஜயா இப்போ அண்ணாமலையை முறைக்கிறாங்க. நீயும் இப்போ வேலைக்கு போகிறதில்ல, வீட்டில் முத்து மட்டும் தானே வேலைக்கு போயிட்டுருக்கிறான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. மனோஜ் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாமா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அதனால் இருக்கிறத வச்சு நாங்கள் சமாளிச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே இந்த மனுஷனை நம்புனா அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. விஜயா பாட்டிகிட்ட சொல்கிறாங்க, ரோகிணிக்கு 10 சவரனில் நகை போடலான்னு இருக்கிறோம், அப்போ தானே நமக்கு கௌரவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் குத்தகை பணம் இப்போ வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இதை கேட்ட உடனே முத்து இப்போ ரொம்ப சத்தமாக கிளாப் பண்ணுறாரு. கடவுள் இருக்கிறாரியா அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அம்மா இத்தனை நாளாக இங்கே வந்து ஏன் வேலை பார்க்குறாங்கன்னு என் மண்டைக்குள்ளே பெரிய கொடசலாகவே இருந்துச்சு, இப்போ தான் அதுக்கான விட தெரிஞ்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பாட்டி, எங்கள் அம்மா வந்து 2 நாள் வேலை பார்த்ததெல்லாம் இந்த பணத்துக்காக தான் பாட்டி, எல்லாம் நடிப்பு தான் பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. விஜயா சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க பேரனுக்கு கொடுக்கணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி இப்போது விஜயாட்ட குத்தகை பணம் மட்டும் இல்லை, நம்ம காய்கறி விற்ற பணமும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்து கொடுக்குறேன், கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 லட்சம் ரூபாயை இப்போது கொடுக்குறாங்க விஜயாட்ட. அதை வாங்கின உடனே வேகமாக விஜயமே அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. முத்து சொல்கிறாரு, பார்த்தீங்களா பாட்டி, பணம் கிடைச்சதும் எப்படி கிளம்பி போகிறாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னென்னா எங்கள் அம்மா உண்மையாக வேலை பார்த்தாங்கன்னு நினச்சி பணத்தை வேற தூக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா பணம் வாங்க தான் இங்கே வந்திருக்கிறான்னு அம்மாவுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு முதலே தெரியுமா பாட்டி அப்படின்னு கேட்குறாரு முத்து. இந்த குணம் தான் பாட்டி எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. முத்துவும் விஜயாவும் இப்போது வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அண்ணாமலைட்ட பாட்டி சொல்கிறாங்க, முத்துவும் மீனாவும் இன்னும் புருஷன் பொட்டாட்டியாக வாழ ஆரம்பிக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சுமா, அதனால தான் இங்கே அனுப்பி வச்சேம்மா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. நீ கவலைப்படாத, அவங்க மறுபடியும் ஊருக்கு திரும்பி வரப்ப நல்ல புருஷன் பொண்டாட்டியாக தான் சந்தோஷமாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ரவி பைக் ஓட்டிகிட்டு வரும்போது ஸ்ருதி இப்போது வேகமாக பைக்கில் இடிக்கிற மாதிரி வரேங்க. மறுபடியும் இப்போ முத்துவோட தம்பி ரவி வேணும்னே போய் ஸ்ருதியோட பைக்கை இடிச்சிடுறாரு. என்ன ரவுடி, வேணுமே வந்து என் வண்டி இடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. நிலா ரோட்டில் வண்டி ஓட்டினா சைரன் வச்சுட்டு வண்டி ஓட்டுமா, ரோட்டில் வரவங்களுக்கு அதுதான் சேஃப்டி அப்படின்னு சொல்கிறாரு ரவி. அன்னைக்கு என்னன்னா ஒரு பாட்டியை இடிச்சிட்டு போனேன், இன்றைக்கி என்ன எல்லாரும் இடிக்கிற மாதிரி பைக் ஓட்டிட்டு வர அப்படின்னு சொல்கிறாரு. சென்னையில் தண்ணி லாரியை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுன்னா அது உன்னோட பைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தாலும் இப்படி தான் லொடலொடன்னு பேசிகிட்டே இருப்பியா, பைக்கில் போகிறப்ப கூட பேசிகிட்டே தான் வருவியா அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கெலாம் யார் லைசன்ஸ் கொடுத்தாங்க, உண்மையிலேயே 8 போட்டு தான் லைசன்ஸ் வாங்கினியா இல்லை இந்த மாதிரி பேசியே டார்ச்சர் பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டியா அப்படின்னு திட்டுறாரு. இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி ரேஷாக ட்ரைவ் பண்ணுறதை நான் பார்த்தேன், நானே உன்னோட வண்டி நம்பரை போலீஸ்காரங்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸ்ருதி இப்போது ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் செஃப்க்கு கால் பண்ணுறேன்னு நினச்சிட்டு ரவிக்கே கால் பண்ணி பேசுகிறாங்க. என்னை ஒருத்தன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான் டியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட பைக்கை நான் வேகமாக கிராஸ் பண்ணினேன்னு வேணும்னே வந்து என்னோட பைக்கை இடிச்சிட்டு போயிட்டான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பாட்டி மேலே பைக்கை மோதிட்டேன்னு 1000 ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரவுடியை நான் அடிக்காமல் விட்டுட்டேன்னா எனக்கு இப்போ டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. நீங்கள் அவனை பார்த்தா கண்டிப்பாக அடிச்சிருங்க டியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவிக்கு இப்போது தெரிய வந்துருச்சு, இவ தான் என்னோட ஃபேன்னா நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அவன் அதெல்லாம் அடிச்சிடலாம், ஆனால் அவன் எப்படி இருப்பானே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாரு ரவி. எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குது, நான் யாரை பார்த்தாலும் அவங்கள அப்படியே ட்ரா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. அவன் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கிறான், அவன் முகம் என்னோட மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு, அதை நான் வரைஞ்சி நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. ரவியை ட்ரா பண்ணி இப்போது ரவிக்கே ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. ரவி மனசில் நினைக்கிறாரு, என்ன அடிக்கிறதுக்கு என்னவே செட் பண்ணுறியா நீ அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்ததாக மீனாவும் முத்துவும் வெளியில் வந்திருக்கிறாங்க. இங்கெல்லாம் எந்த பைக் சத்தமும் கேட்காம ரொம்ப அமைதியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. முத்துவுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வராரு. அங்கே பாரு, அங்கே கிறிஷ் விளாண்டுட்டு இருக்கிறான், நீ அங்கே போன இவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து போயிடுறாரு. மீனாவும் கிறிஷும் இப்போ கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. மீனா இப்போது பால் அடித்த உடனே அது ரொம்ப தூரம் போயிடுது. கிறிஷ் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வேகமாக ஓடுறான். நான் வரேன் நீ ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே இப்போது கிறிஷ் பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்குறாங்க. கிணத்தை பார்த்ததும் கிறிஷ் இப்போது வளைஞ்சு ஓடிடுறான். ஆனால் மீனா நேராக ஓடி வந்துட்டு இருந்ததுனால தடுமாறி கிணத்துக்குள்ளே விழுந்துடுறாங்க. கிறிஷ் இப்போது முத்துட்ட போய் மீனா கிணத்துக்குள்ளே விழுந்த விஷயத்தை பற்றி சொல்கிறான். அதுக்குள்ளவே அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள்லாம் வந்துடுறாங்க. முத்து இப்போது கிணத்துக்குள்ளே குதித்து மீனாவை காப்பாற்றிடுறாரு. இருந்தாலும் மீனா இப்போது ரொம்ப மயக்கத்திலே இருக்கிறாங்க. அவள் நிறையா தண்ணி குடிச்சிட்டா போலப்பா, வயிற்று அமுக்கி விடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஷோட பாட்டி. கொஞ்ச நேரத்துலேயே மீனாவுக்கு கான்ஷியஸ் வந்துடுது. ஒன்றும் இல்லை மீனா அப்படின்னு ரொம்ப பதட்டமாக சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. மீனா அழுதுகிட்டே முத்துவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.